மூளைக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். வசனத்தை கேட்ட அநேகர் விசுவாசித்தாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் பேதுரு அப்போஸ்தலர்களும் பேசின காரியங்களை அவர்கள் என்னங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவர்களை எதிர்த்தாங்க. எதிர்க்கும்போது தொடர்ந்து போய் காவலில் வைத்தாங்க. ஆனாலும் பேதுரு பரிசுத்த ஆவியில நிறைந்து அவர்களோடு கூட அவர்களுக்கு என்ன சொன்னார் என்பதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. நீங்க தள்ளின அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொன்னார். நீங்க அவரை ரிஜெக்ட் பண்ணீங்க, நீங்க அவரை தள்ளுனீங்க, நீங்க அவரை கொன்னீங்க, நீங்க அவரை நம்பல, புறக்கணித்தீங்க. ஆனா அவர்தான் உங்களோட வாழ்க்கையின் அவர்தான் தலைக்கல்லாய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் மேன்மையானது, அவர் பெரியவர் என்று சொல்லி இயேசுவை மேன்மைப்படுத்துகிறதை இங்க பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு இங்க நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் தலைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக நாம அவரை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. நாம் அதை விட்டுட்டு எதையோ நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரமாக வச்சிருக்கிறோம். நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு இருக்கிற மேன்மைகள், நமக்கு இருக்கிற உறவுகள், நம்ம குடும்பம், இவங்கள தான் நம்ம இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அஸ்திபாரமாக வச்சுட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஆனால் கிறிஸ்துவை நம்முடைய தலைக்கல்லாக வைத்து நம்ம பார்ப்போமானால், கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையின் ஆளுகை செய்கிற ராஜாவாய் வைத்திருப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கை அது ஒரு மேம்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறும் என்பதை தான் இங்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது பாருங்க, இயேசு தான் ரட்சகர், இயேசுவை தவிர உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பேதுரு அங்க தெளிவா சொல்றார். அவரை அல்லாமல் மீட்பு இல்லை, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரு தான் ஜீவனை கொடுத்தவர், அவரு தான் ரத்தத்தை சிந்தினவர். அப்போ இந்த இயேசுதான் ரட்சகர் என்று என்று சொல்கிற ஒரு தைரியமும் துணிச்சலும் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசினாலும் எல்லா கடவுளும் நான் ஒண்ணுதான், எல்லா கடவுளுக்கும் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனால் அந்த அவர்கள் மத்தியிலும் இல்லை, இயேசுதான் ஒரே தெய்வம், இயேசுதான் ஜீவனை கொடுத்தவர், இயேசுதான் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி அதிகாரத்தோடு உறுதியோடு கூட நாம சொல்லத்தக்கவர்களாய் நாம் இருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது பாருங்க, இயேசுவோடு கூட அவர்கள் இருந்தபோது, இயேசுவோடு இருக்கும்போது, இயேசுவின் பிரசன்னத்தில் அவர்கள் இருக்கும்போது, அவர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும், அவர்கள் பெருசா எல்லா ஞானம் உள்ளவர்களாய் உலக அறிவும் ஞானம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் இயேசுவோடு கூட அவர்கள் இருந்ததுனால, அவர்கள் தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறதுனால அவர்கள் எப்படி இருக்காங்க? ஞானம் உள்ளவர்களாய், அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தைரியத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஞானத்துக்கும் கீ என்ன? மூல காரணம் என்ன? இயேசுவோடு கூட நேரத்தை செலவழிக்கிறது. அவருடைய பிரசன்னத்துல ஜெபத்திலோ, உபவாசத்திலோ, வேத வாசிப்பிலோ, கீழ்ப்படிதலோ நம்ம வாழ்க்கையை செலவழிக்கும் போது, கிறிஸ்துவோடு கூட நம்ம ஜீவிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அதிகாரமும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னமும் நிறைந்திருக்கும். பேதுரு பரிசுத்த ஆவியில நிறைந்து பேசினார். நம்ம வாழ்க்கையில் அவரோடு கூட நேரம் செலவழிக்கும் போது, அவரோடு கூட நெருங்கி இருக்கும் போது நாமும் அப்படியே தைரியம் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
பாருங்க, இந்த மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. யாரோட மாற்றப்பட்ட வாழ்க்கை? இந்த சப்பானி, பிறவி சப்பானி. அவன் சுகம் கிடைத்த உடனே அவன் அவன் என்ன செய்கிறான்? அவன் சாட்சியா அங்க நிற்கிறான். இந்த யூத மத தலைவர்கள்லாம் இவங்க அப்போஸ்தலர்கிட்ட மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாலும் அவன் அங்கு நிற்கிறதன் சாட்சியா இருக்கிறது நிமித்தம் அவங்களால ஒண்ணுமே பேச முடியவில்லை. ஏன்னா அந்த சுவிசேஷத்தின் வல்லமை இந்த மனுஷனை மாற்றி இருக்கிறது. அந்த அந்த மனுஷனை தைரியமாய் அவர்கள் முன்பாக சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பாரு. ஆனால் நாம அமைதியா இருக்கிறது அல்ல, எங்கேயோ அப்படியே மூலையில உட்கார்ந்து இருக்கிறது அல்ல, சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை எழும்ப வேண்டும். இன்றைக்கு கூட இன்னும் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை நம்ம இந்த வசனத்தோடு கூட தியானத்தோடு கூட ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவை தலைக்கல்லாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி கொண்டிருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நம்ம தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாக, நம்ம சுவிசேஷத்தை தைரியமாய் இயேசுதான், கிறிஸ்துதான் ரட்சகர், கிறிஸ்து மட்டும்தான் அவன் மீட்பை தர முடியும் என்று சொல்லுகிறோமா? மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறோமா? அவரோடு கூட நெருங்கின தொடர்பில் இருக்கோமா? இதே தான் நம்ம தினமும் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சாட்சி மாறும், நம்முடைய ஆக்ஷன்ஸ் மாறும். கர்த்தர் இப்படியாய் நம்மை நடத்தும்படியா, ஒரு புண்ணியான ஒரு சீஷலாய் நம்மை உருவாக்கும்படியா அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்னும் ஆண்டவரே, உண்மை எங்களுடைய வாழ்க்கையில தலைக்கல்லாய் நாங்கள் வைத்து உண்மை நிறுத்தி நோக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் உம்மிடத்துல கெட்டி நெருங்கி சேர, தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல, உலகமெங்கும் சாட்சிகளாய் நாங்கள் இருக்க, கிறிஸ்துவை பிரதிபலிக்க நாங்கள் எங்களுக்கு நீங்க கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே ஞானமும் ஆண்டவரே கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. உண்மை ஆண்டவரே உம்மிடத்துல நெருங்கி சேர்ந்து அப்பா, நாங்களப்பா உங்களுடைய கிருபைகளை பெற்று வழி நடக்க கர்த்தர் கிருபை தாரும். துதிக்க நமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.